அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு வாலிபர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை. நம்ம போய் பார்க்க போவோம்னா அங்கே பார்த்தா நிறைய வாலிபர்கள் நிற்கிறாங்க. அப்போ நம்ம கேட்க, என்ன இவ்வளோ ஆட்கள் இருக்கா? இதெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள். அவருக்கு ஒன்று சரியில்லைன்னு ஒன்று எல்லாருமே வந்துட்டாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இவங்க மூத்தா போரில் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அல் மர்உ கஸீரும் பி அஹீஹி. ஒரு மனுஷன் தனி மனுஷன்தான், ரொம்ப பலகீனமானவன். அவன் எப்போ பெருசாக தெரிவான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய நட்பு வட்டாரங்களை வச்சு, அவனுடைய சகோதரர்களை வச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நட்பு வட்டாரங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நட்பு வட்டாரங்கள் நிறைய இடங்களுக்கு தேவைப்படுது. ஏன் நாளைக்கு ஒரு மனுஷனை கொண்டு போய் ஆகிறது விடுறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஃப்ரெண்ட்ஸ் 1,24,000 நபி, 1,24,000 சஹாபாக்கள் ஒரு நபிக்கு தேவைப்பட்டுச்சு. அவ்வளோ பேர் இருந்தால் தீனை கொண்டு போய் எத்தி வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு மலக்கே இருந்தாங்க. அவங்க இறக்கும் பொழுது சொன்னாங்க, அல்லாஹும்ம பிர் ரஃபீக்கில் அலா, எல்லாம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னுடைய ஜிப்ரீல்கிட்ட என்னன்னு சொன்னால் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னா. அப்போது நட்பு வட்டாரங்களை வச்சு தான் ஒரு மனுஷனே கணிக்கப்படுறான். அவனுக்கு அதிகமான கல்யாணத்துக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இவனை சரி செய்கிறதுக்கு இவெல்லாம் சரி செஞ்சிருவாங்க. ஒருத்தருக்கு 2 நண்பர்கள், அதுவும் என்னன்னு சொன்னால் பெண்ணாக இருக்கிறாங்க. எப்படி சரி செய்வாங்க? கண்டிப்பாக சரி செய்ய முடியாது. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.